எங்க சோறு போடுறாங்களோ அந்த இடத்துல பேசாம இருந்துடலாம்ப்பா. எந்த வேலை வெட்டியும் செய்யவே வேண்டாம். நல்லா 3 வேளை சாப்பிடலாம், நல்லா தூங்கலாம். சோறு கண்ட இடத்தில் சொர்க்கமாக நாம் வாழலாம் அப்படின்னு நினைக்கிறது ஒரு இயல்பாக மாறிவிட்டது. ஆனால் இந்த பழமொழி, இந்த அன்னாபிஷேகத்திற்காக சொன்ன பழமொழி அப்படிங்கிறத சற்று ஆய்ந்து யோசித்தால் நமக்கு தெரியும். சிவபெருமானை நாம் லிங்க ரூபமாக வழிபாடு பண்ணுகிறோம். இறைவன் அருவமும் உருவமும் இல்லா அருட்பெரும் ஜோதி வடிவானவர். அவருக்கு ஒரு உருவமாக நாம் ஒரு லிங்க வடிவத்தை வைத்து அந்த லிங்க வடிவத்தை நம்ம வழிபாடு பண்றோம். அப்படி வழிபாடு செய்கின்ற போது அந்த சிவபெருமானுடைய லிங்க திருமேனிக்கு பல்வேறு வகையான அபிஷேக திரவியங்கள் கொண்டு நாம அபிஷேகம் செய்கிறோம். ஆனா வருடத்திற்கு ஒரு முறை அன்னத்தை கொண்டு நாம் செய்யக்கூடிய இந்த அன்னாபிஷேகம் அப்படிங்கிறது அந்த சிவபெருமான் லிங்கத்தின் மீது படக்கூடிய ஒவ்வொரு பருக்கையும், ஒவ்வொரு அரிசி பருக்கை இல்லையா, அந்த ஒவ்வொரு சோறுமே